நான் வந்துட்டு அப்படியே கெட்டியா புடிச்சுக்கிறேன், அப்படியே ஒட்டி கொள்கிறேன், உடும்பு புடியா புடிச்சுக்கிறேன். யாரு? ஸ்டாலின் காளையா? அதே போல நாங்க வந்து புடிச்சுக்கிறோம். பயன்படுத்த வேண்டாம் வார்த்தைகள். நீங்க அதிகாரம் முக்கியங்க. அதிகாரத்தில் பல விஷயங்களை செய்ய முடியும். திருமாவளவன் அதிகாரத்தில் உட்கார்ந்திருக்க தேவையில்லைங்க. திருமாவளவன் நீங்க டார்கெட் பண்றீங்க எனக்கு தெரியுது. காலை பிடித்துக் கொண்டு அதிகாரத்தில் உட்காரணும்னு அவசியம் இல்லை. அவர் காலை பிடிக்கிறேன்னு சொல்லாதீங்க டாக்டர். நீங்க அப்படி பாத்தீங்களா? டாக்டர் திருமாவளவனை மதிக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடாது. அவர் என்னவா எங்களை மதிக்கிறாருங்கிறது இருக்குல்ல. நீங்க போற பாதை சரியா இல்லன்றாரு அவரு. உங்க மேல சந்தேகம் வருது. நாங்க அதை தான் சொல்றோம். நீங்க போற பாதை சரியில்லைன்னு நாங்க சொல்றோம். அவ்வளவுதான். இல்ல, திமுகவை நாங்க ஏன் தாங்கி பிடிக்கிறோம்? எதனால்? இங்க RSS சித்தாந்தவாதிகள் நிறைய பேரை ஊடுருவி விடுறாங்க உள்ளார. உங்க மேல எல்லாம் சந்தேகம். திடீர்னு பெரியார் அதிமுக ஆட்சியில் RSSக்கு இங்க பேரணி நடக்கல. திமுக ஆட்சியில நடக்குது. எதிர்த்து கேள்வி கேட்டார் அண்ணன் திருமாவளவன். இன்னைக்கு சாதிய ரீதியாக படுகொலைகள் நடத்தப்படுது. இன்னைக்கு அதிமுக ஆட்சியில இல்லாத சாதிய சுவர் இப்ப கட்டப்பட்டிருக்கு. கேக்குறாரா கேள்வி? திருவாரூர்ல சாதி என்ன நடந்திருக்கு? அதிகாரம் இருக்குல்ல, MLA வச்சிருக்கீங்கல்ல, அந்த சாதிய சுவர் இடிக்கப்பட்டுருச்சா? தீண்டாமை சுவர் இடிக்கப்பட்டுருச்சா? ஏன் இடிக்கப்படல? மேல் பாதியில இன்னைக்கு இது வரைக்கும் உங்களால வந்து கோயிலுக்குள்ள நுழைய முடியல இல்லையா? தண்ணியில மலம் கலந்து குடிக்க வச்சான்னு அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு. இன்னைக்கு வரைக்கும் உங்களால தீர்வு காண முடியல. என்ன சீமானுக்கு ஒரு ஆக்ரோஷம், அதே போல டாக்டர் திருமாவளவனுக்கு ஒரு ஆக்ரோஷம். நீங்க அதிகாரத்துல நீங்க சட்டையை பிடிக்கிற மாதிரி எல்லாரையும் சட்டை பிடிக்க முடியாது. நீங்க அவர் வந்து பக்குவமா அரசியல அணுகுறாரு. பக்குவமா பண்ணி மக்களுக்கு உண்டானதை செய்யணுமா இல்லையா? செஞ்சதை நீங்க சொல்லுங்க. தன்னால் என்ன நிறைவேற்றும் போராட்டம். அவரும் வலிமையான போராட்டம் மக்கள் போராட்டத்தில் இருக்கிற தலைவர். பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த 4 சீட்டை வச்சுக்கொண்டு உங்களால ஏற்க முடியாது. ஆனால் அதே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றோம் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் ஒரு நொடியில் தீரும். அவங்க 4-8 கூட மாறிடுவாங்க. ஆனா நீங்க இப்படி தனியா நிக்கிறதுனால ஒண்ணும் நாங்க ஒரே நேரத்துல 234 வெல்றோம். உங்களுக்கு என்ன வந்துச்சு? 4-8 மாறுறது எங்களுக்கு முக்கியம் இல்ல. நாங்களும் மேசை தட்டி கொண்டு வரவதற்கு விருப்பம் இல்ல. நாங்கள் வெற்றி அடைகிறோம். வெற்றி எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்கள் எங்களுடைய வளர்ச்சி என்பது நிதானமாக இருந்தாலும் எங்களுடைய இலக்கு என்பது மிகப்பெரிய இலக்கு. தமிழ் தேசிய ஆட்சியை இங்கு அமைப்பது, அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய இலக்கு இருக்குது. இந்த பூமி பந்தில் தமிழருக்கென்று ஒரு நாடை உருவாக்குவது, அது எங்களுடைய இறுதி இலக்கு. அந்த இலக்கை அடைவதற்கு மிகப்பெரிய நீண்ட தூரங்கள் போக வேண்டியது இருக்கு. பல தலைமுறைகள் கூட நடக்கிறோம். என்ன வந்துருச்சு? என் கால் ஓயட்டும், என் கால் ஓஞ்சா என்னுடைய மகள் வரட்டும், அவளுடைய மகன் வரட்டும், என்ன வந்துருச்சுங்கிறான்.